இப்போ ரீசெண்டாக புதுசாக வெளிவந்திருக்கிற ரத்னம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹரி இயக்கத்தில் வெளிவந்திருக்க இந்த படத்தில் விஷால், பிரியா, பவானி சங்கர், சமுத்திரக்கனி இந்த மாதிரி பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹரியோட ரெகுலர் டெம்ப்ளேட் படம் தான். ஸோ ஹரி படம்னாலே உங்களுக்கு தெரியும், அடி வெட்டு குத்துன்னு. அதுக்கேற்ற மாதிரி கதையை வந்து இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு ஆந்திரான்னு பார்டர் வந்து மொழி வாரியாக பிரிக்கும்போது வழக்கம் போல் அடி தடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு திருப்பதியிலேருந்து ஒரு பஸ் வருது. பஸ் நிறைய வந்து பேசஞ்சர்ஸோடு வராங்க. அந்த பஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் மயக்க நிலையில் போய் அவங்ககிட்ட இருந்து நகை இதெல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அவங்களெல்லாம் அடித்து வெட்டி கொல்றதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க கதையை. ஸோ இதில் வந்து சமுத்திரக்கனி வந்து ஒரு மெயின் வில்லனாக வராரு. இன்னும் 2-3 வில்லனும் இருக்கிறாங்க. ஸோ சமுத்திரக்கனிக்கு வளர்ப்பு பையனாக விஷால் இருக்கிறாரு. ஸோ விஷால் வந்து அடி வெட்டு குத்துன்னு இருக்கார். சமுத்திரக்கனி எம்எல்ஏ. அவருக்கு உடனே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, 4 அடியாள் வேணும் இல்லையா, அடியாளுக்கெல்லாம் ஒரு ஹெட் வேணும் இல்லையா, அதுதான் வந்து நம்ம இந்த விஷாலை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷால் வந்து அடி வெட்டு குத்துன்னு இருப்பாங்க. ஸோ ஹரி படனாலே நிறைய பஞ்ச் டைலாக் இருக்கும். அதில் வந்து இந்த படத்தோட பஞ்ச் டைலாக் என்னென்னா, நான் வந்து காசுக்காக கொலைகள் பண்ணுறதில்ல, கொள்கைக்காக கொலைகள் பண்ணுறவன் அப்படின்னு விஷால் அடிக்கடி பேசுவார். இந்த விஷாலும் சரி, அந்த சமுத்திரகனியும் சரி, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசி நம்மளை கொல்றானுங்க இவனுங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படம் கதை நகருது. ஸோ அப்போ விஷாலோட ஒரிஜினல் அம்மா அப்பா யார், அந்த அப்பாவுக்கு ஒரு கதை, அம்மாவுக்கு ஒரு கதை, அதுக்கப்புறம் வந்து சமுத்திரகனியோட சேர்ந்ததுக்கான ஒரு கதை, சமுத்திரகனிக்கும் ஹீரோவுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு கதை, அதுக்கப்புறம் ஹீரோயினாக பிரியா பவானி சங்கர் வரும். அந்த சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணாக வரும். அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு லேண்டில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிவிட்டு அதை போய் சால்வ் பண்ணுற மாதிரி இவர் போவார். ஏன் பவானி சங்கரோட பாசமாக இருக்கார், எதனாலன்னு அதுக்கு ஒரு கதை, ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு கதை, இப்படியே கதைக்கு மேலே கதையாக பின்னி வச்சுருக்கானுங்க ஊருப்பட்ட கதையை போட்டு. ஸோ இப்படி நிறைய கதைகள் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய படமாக எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஹரிக்கு வந்து பயங்கர நம்பிக்கை போல் இருக்குது. இந்த மாதிரி படத்துக்குள்ளே ஏகப்பட்ட கதை, அது ஏகப்பட்ட கதை மாதிரி அதே மாதிரி படத்தில் வழக்கம் போல் நம்ம ஹரியோட டெம்ப்ளேட்டில் சண்டைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 5-6 சண்டை சீக்வன்ஸ் இருக்குது. பெருசாக சண்டை, அடி வெட்டு குத்து. இந்த படம் வந்து ரத்தம்னு பேர் வச்சுருக்கணும். ஏற்கனவே ரத்தம்னு ஒரு படம் வந்துட்டதால் வேறு வழி இல்லாமல் ரத்னம்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹீரோயின் வந்து தன்னோட அம்மா மாதிரி இருக்கிறதால, அதனால் அம்மா மாதிரி இருக்கிறதால தான் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட்டு அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையும் இந்த விஷால் செய்கிற மாதிரி காமிப்பாங்க. முடியலடா சாமி இது. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு மெடிக்கல் காலேஜ் படிக்குமாமா, அது நிறைய நீட் எழுதுமாமா, எல்லாரையும் நீட் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நீட்டு மேலே நீட்டாக எழுதி நீங்கள் சீட்டு வாங்குற வரைக்கும் நீட் எழுதுங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அக்ரஹாரம் அப்படின்னு காட்டுவாங்க. இதெல்லாம் வழக்கமான வந்து இந்த ஹரியோட டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த மாதிரி எத்தனை படம் தான் இந்த ஹரி எடுத்து நம்மளை கொல்ல போகிறாரோ தெரியல. இன்னும் எத்தனை கதையை தான் கேட்கணும்னு தெரியல. ஒன்றோட ஒன்று மற்ற ஏற்கனவே பார்த்த படங்கள்லேருந்து பிட்ஸ் அண்ட் பீசஸில் கதைகள் எல்லாம் அப்படியே எடுத்து மற்ற படத்தில் சுட்டால் தான் தப்பு, தான் படத்தில் சுட்டால் தப்பே இல்லைங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாரு இந்த ஹரி.